ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். வணக்கம். இன்றைய பதிவில் கால சர்பதோஷம், கால சர்ப யோகம், இதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம். கால சர்பதோஷம் என்பது ராகு கேது சம்பந்தப்பட்டது. இப்போ ஒருவருடைய சுய ஜாதகத்தில் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இடையில் லக்னம் உள்பட மற்ற 7 கிரகங்களும் அடைப்பட்டு இருப்பது என்பது தோஷமாக கருதப்படுகிறது. அதே போல் அது யோகமாகவும் சொல்லப்படுகிறது. அதனுடைய விளக்கங்களை தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த கால சர்பதோஷம் அப்படின்னா ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாது. திருமண வாழ்க்கை என்பது கால தாமதமாகும், குழப்பத்தை ஏற்படுத்தும். அந்த திருமணம் உடனடியாக நமக்கு செட் ஆகாது, தடைகள் ஏற்பட்டு காலதாமதமாக இருக்கும். இது சுமாராக ஒரு 30 வயசுக்கு மேலே தான் இந்த திருமண அமைப்புகள் இவர்களுக்கு கைகூடும். அந்த ராகு கேது சர்ப்பங்கள் அதனால் ஏற்படும் தோஷம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு தொழிலில், ஒரு வருமானத்தில் ஒரு சிறப்பான அம்சங்களை இவங்க எதிர்பார்க்க முடியாது. ஒரு குழப்பவாதியாகவே இருப்பாங்க அப்படின்லாம் ஒரு கருத்துக்கள் உள்ளது. இப்போ ராகு பாம்பின் தலைப்பகுதி, கேது வால் பகுதி. இந்த ராகு கேது எதிர் திசையில் தான் பயணம் செய்வாங்க. இப்போ இந்த ராகு மற்ற கிரகங்களை சந்திக்கும் பொழுது தோஷம் ஏற்படும். அதாவது இப்போ ஸ்க்ரீனில் வர்ற கட்டத்தை பாருங்கள். கேது பகவான் மேசத்தில் இருக்கார், ராகு பகவான் துலாத்தில் இருக்கார். அப்போ இந்த ராகுவாகப்பட்டவர் எதிர் திசையில் பயணம் செய்யும் பொழுது ஒவ்வொரு கிரகத்தையும் தாண்டி செல்வார். மற்ற கிரகங்கள் ராகுவை நோக்கி வந்து கொண்டிருக்கும். அப்போ இந்த மாதிரி அமைப்பு தோஷமாக கருதப்படுகிறது. இதுதான் கால சர்ப தோஷம். இதுக்குள்ளேயே லக்னமும் அடங்கிடுது. இந்த ஸ்கிரீனை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய விளக்கங்கள் தெரியும். அடுத்தபடியாக இதை வரிசையாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அந்த தோஷத்துக்கு என்ன இதுங்கிறத பார்ப்போம். இப்போ ரெண்டாவதாக எடுத்துக்கிட்டோம்னா, ராகு இந்த கட்டம், இப்போ உள்ள கட்டத்தை பாருங்கள், ரிஷபத்தில் இருக்கார். கேது விருச்சிகத்தில் இருக்கார். அப்போ ராகு எதிர் திசையில் வரும் பொழுது எல்லா கட்டங்களும், அதாவது மேசம், மீனம், கும்பம், மகரம், தனுசு, இது பூராவுமே காலி கட்டங்களாக இருக்கிறது. அப்போ ராகு பயணிக்கும் பொழுது இது எல்லாமே காலி கட்டம். அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது அது தோஷம் இல்லை, அது யோகமாக சொல்லப்படுகிறது. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ராகுவை நோக்கி வரும் கிரகங்கள் ராகுவை நோக்கி வரும் கிரக அமைப்புகள் தோஷம் எனவும், கேதுவை நோக்கி வரும் கிரகங்கள் யோகம் எனவும் தெளிவாக தெரிகிறது. அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டோம்னா,
இந்த ராகு கேது கட்டத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் உள்ளே இருக்கிறது தான் இந்த தோஷம் யோகம். இந்த மற்ற 7 கிரகங்களும் லக்னமும் அதில் ஏதாவது ஒன்று லக்னமோ அல்லது ஏதாவது ஒரு கிரகங்களோ இந்த வெளியில் ராகு கேதுவை விட்டு வெளியில் அவரது பிடியிலிருந்து வெளியே இருந்தால் அது தோஷம் இல்லை என்று கருதப்படுகிறது. ராகு கேது பிடியிலிருந்து ஒரு கிரகம் வெளியே வந்தாலும் சரி, அது கால சர்ப்ப தோஷம் இல்லை. இப்போ இந்த ஸ்க்ரீனை பாருங்கள், அதில் நல்லா தெளிவாக தெரியும். விருச்சிகத்தில் சனி இருக்கார், துலாத்தில் ராகு இருக்கார், மேசத்தில் கேது இருக்கார். அப்போ வெளியில் சனி பகவான் வந்துடுறாரு. அது மாதிரி எந்த கிரகங்கள் வெளியில் இருந்தாலும் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் அது தோஷம் இல்லை. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக லக்னத்திலேயோ அல்லது 5ஆம் இடத்துலையோ சுப கிரகங்கள் இருந்தால் அதோட வேலையும் அது செய்யும். பொதுவாக ராகு கேது பிடியில் இருக்கும் பொழுது எந்த கிரகமும் வேலை செய்யாது என்று கருத வேண்டாம். தங்களோட பலன்களை குறைவாக கொடுக்குமே ஒழிய பலன்கள் சுத்தமாக கொடுக்க முடியாது என்று சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்டத்தை பாருங்களேன். ராகு கேது, ராகு துலாத்தில் இருக்கார், கேது மேசத்தில் இருக்கார். இப்போ இந்த மாதிரி அமைப்பில் லக்னம் ரிஷப லக்னமாக இருக்குது, அதில் வளர்பிறை சந்திரன் இருக்கார். அதே போல் லக்னத்திலிருந்து 1, 2, 3, 4, 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் கன்னியில். அப்போ லக்னமும் 5ஆம் இடமும் சுபகிரகம் இருக்கிறது. அதனால் இந்த தோஷங்கள் முழுமையாக வேலை செய்யாது. இன்னொரு அமைப்பு, குருவும் சந்திரனும் இந்த ராகு கேது பிடியில் உள்ள கட்டங்களில் குருவும் சந்திரனும் இணைந்து ஒரே ராசியில் இருப்பது அல்லது குரு 5ஆம் பார்வையாக சந்திரனை பார்ப்பது, இதுபோல் ஒரு அமைப்பு இருந்தாலும் அந்த தோஷம் முழுமையாக வேலை செய்யாது. இதுபோல் ஒவ்வொரு பேராமீட்டர் இதில் இருக்குங்க, நிறையா இருக்குது. இதில் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல ராகு இருக்குது, எத்தனாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் என்பதை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும். முழுமையான 100% கால சர்ப்பதோஷம் வேலை செய்யாது. அடுத்தாப்புல இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேதுவை குரு பார்த்தாலோ அல்லது ராகு கேதுவுடன் குரு சேர்ந்து இருந்தாலோ அதுவும் தோஷம் இல்லை என்று தான் கருதப்படும். இந்த தோஷம் முழுமையாக வேலை செய்யாது. இதெல்லாம் நான் சொல்கிறது பூரா ராகு கேது உள்ளே இருக்கிற கிரக அமைப்புகளில் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால், அதே போல் சுக்கிரன் செவ்வாய் இது ரெண்டும் சேர்ந்து இருந்தாலோ அல்லது ஒன்றுக்கொன்று திரிகோண கேந்திர அமைப்பில் இருந்தாலோ இந்த தோஷம் முழுமையாக வேலை செய்யாது. இதுபோல் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சந்திரன் செவ்வாய் சந்திர மங்கள யோகம் அல்லது கேந்திரத்தில் அல்லது பார்வை பெற்றாலும் அதுவும் இந்த தோஷத்தை முழுமையாக செயல்படுத்தாது. குரு செவ்வாய் அதுபோல் இருந்தாலும் பலவிதமான தடைகளை சந்திப்பாங்க. ஆனால் தடைகளில் வெற்றி பெற்று சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்வார்கள். அதுவும் முழுமையாக தோஷத்தை செய்யாது. மேலும் இதுபோல் இன்னும் நிறைய இதில் விதிமுறைகள் இருக்குது. எடுத்த உடனேயே கால சர்ப்ப தோஷம் நமக்கு இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. சுயஜாதகம் மற்றும் கோச்சார அமைப்பு, அதுக்கடுத்தது தசா புத்திகள், இது அனைத்தையும் கம்பேர் பண்ணி அதெல்லாம் கணக்கு போட்டு துல்லியமாக தோஷம் அல்லது யோகத்தை பலன் எடுக்க முடியும். அப்படியே எல்லாம் பார்த்துட்டு அது தோஷமாக இருந்தாலும் ஜாதகருக்கு ஏற்றபடி கோவில் வழிபாடுகள், கோவில் தரிசனம், பரிகார பூஜைகள், வீட்டில் வழிபாடு, இது மூலமாக அந்த கெடு பலன்களை வெகுவாக குறைத்து நற்பலன்களை பெற முடியும். எனவே இந்த கால சர்ப்ப தோஷத்தை பொறுத்து
ஒன்றும் பயப்பட வேணாம். ஒரு விதின்னு ஒன்று இருந்தால் அது விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கும். இந்த கால சர்ப்ப தோஷம் வருவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கிறது. அதே போல் இந்த கால சர்ப்ப தோஷம் இருக்குது அப்படின்னா பொதுவாக திருப்பாம்புரம் சென்று, அதாவது கும்பகோணம் காரைக்கால் சாலையில் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த திருப்பாம்புரம் சென்றால் அந்த ராகு காலத்தில் நமக்கு அந்த பூஜை அமைகிற மாதிரி அங்கே போய் அந்த பரிகார பூஜையில் கலந்து கொண்டோம் என்றால், நாம் செய்தோம் என்றால் ஒரு பலன் கிடைக்கும். அதே போல் ஆந்திரா காளஹஸ்தியில் இந்த பரிகார பூஜையை மேற்கொண்டாலும் முழுமையான பலன்களை பெறலாம். ஞாயிற்றுக்கிழமை ராகு கேது பூஜைகள் மற்றும் வீட்டில் ராகு காலத்தில் விநாயகருக்கு தினமும் தீபமேற்றி தொடர்ந்து வழிபட்டால் இந்த கால சர்ப்பதோஷம் விலகி நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் அவரவர்கள் இப்போ தான் சொன்னேன்ல நான், இந்த சுய ஜாதகத்தையும் கோச்சார அமைப்புகளையும் தசாபுத்திகளையும் கம்பேர் பண்ணி அதில் என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத மிகவும் துல்லியமாக எடுக்கலாம். துல்லியமாக எடுத்து வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறலாம். இது ஒரு பெரிய தோஷமாக கருதப்பட்டு வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று யாரும் கவலைப்படாமல் இறைவனை நாடி நாம் சில பூஜைகளையோ பரிகாரங்களையோ நம்மால் முடிந்தவரை செய்தோம் என்றால் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் கைகூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். தொழிலில் ஒரு நிலை இல்லை என்றால் தொழில் கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு நம்மளோட சுமைகளை குறைத்து இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து யோகமாக மாற்றிக்கொள்ளும் வழிமுறைகள். எனவே நமது ஜோதிட சொந்தங்கள் அனைவரும் இந்த வீடியோவை, இதனுடைய கருத்துக்களை தாங்கள் நன்கு கருத்தில் கொண்டு அதன்படி ஒரு நல்ல குருமார்களை, ஜோதிட குருமார்களை சந்தித்து தெளிவாக இந்த தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கு தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு ஜோதிடரிடம் நம்ம நம்மளோட ஜாதகத்தை பார்த்து ஒரு ஒப்பீனியன் வாங்குகிறோம். செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலாம், தேர்ட் ஒப்பீனியன் வாங்கலாம், தப்பு இல்லை. நல்ல ஜோதிடர்களாக பார்த்து ஜாதக அமைப்புகளை தெளிவாக தெரிந்து அதன்படி பூஜைகள் செய்து நல்ல ஒரு திருமண அமைப்பையும் குழந்தை பாக்கியத்தையும் வாழ்க்கை முறைகளையும் ஏற்படுத்தி எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று அந்த சிவபெருமானையும் ஐயப்பனையும் பிரார்த்தனை செய்து, எனது குருமார்களை பிரார்த்தனை செய்து, ஜோதிட குருமார்கள், ஜோதிட பெரியோர்களையும் அவர்கள் ஆசீர்வாதமும் இதில் வேண்டுமென்று அவர்களையும் வேண்டி நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கத்துடன் திருச்சி மாணிக்கவேலு. வாழ்க வளமுடன்.